வணக்கம். நான் டாக்டர் ராமநாத ரத்னா. ஒரு சில கருத்துக்களை சொல்லணும். முக்கியமா எங்களுடைய நீதித்துறையின் கடவுள் வடக்கு மாகாணத்தின் கிழக்கு மாகாணத்தின் நீதித்துறையின் கடவுள் என்று நாங்கள் இதுவரை காலமே மதிப்போடையும் அன்போடையும் பண்போடையும் எங்களோட மனசுல இருந்தது எங்களுடைய நீதிபதி இளஞ்செழியன் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் ஐயா. அவருடைய வீடியோ ஒன்றை அந்த நாட்டை கார்ல டிரைவ் பண்ணி கொண்டு வரைக்கல கௌசல்யா சொல்லிச்சு, டாக்டர் லோயஸ் எல்லாரும் ஒரு இடத்துல எங்கேயோ நிக்கணும் போட்டோஸ் போட்டுக்கணும், இங்கே தெரியல நீதி இளஞ்செழியன் சார் திருப்பி எடுத்துட்டு நம்ம வரையில அதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு நம்ம தெரியலன்னு சொல்லி பார்த்து கொண்டே கவலைப்பட்டு கொண்டே வந்தார். ஐயோ இளஞ்செழியன் சார் மாதிரி ஒரு ஆள் வராது, இளஞ்செழியன் சொல்றாங்க கார்ல ஏறினது இளஞ்செழியன் சார் மாதிரி வராது, இளஞ்செழியன் சார் மாதிரி. இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் அடிச்சு கேட்டான், மச்சான் இளஞ்செழியன் சார் மாகாண சபை முதலமைச்சர் போட்டியில போட்டாடா என்னடா செய்யறது, அந்த அளவுக்கு தானடா கூட அதுல என்னடா சந்தேகம். கடவுளுக்கு ஓட் போடாம எனக்கு ஓட் போட போறாங்க ஒரு நாளுமே இல்லை. நீதிபதி இளஞ்செழியன் என்றவரை இன்றைக்காவது என்னால நேரில பார்த்து கதை கேளுமெண்டா அன்றைக்கு நான் என் அம்மா அப்பா திரும்பி செத்து போன அம்மா அப்பா பார்த்ததுல சந்தோஷம். அரசியல்வாதி மாதிரி கதைக்கிறான்னு யோசிக்க வேண்டாம். அந்த கெத்தான கதை, அந்த தீர்ப்புகள் 7 மண்டா சுட்டு பேருன்னு சொல்றது அதெல்லாம் நம்மளோட தலைவரை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. அந்த தன்னுடைய துறையில தலைவற்ற பாணியில நடந்து, தலைவர் எல்லா துறையும் தலைவற்ற பாணியில நடந்து கொண்டவங்க நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் ஐயா தன்னுடைய துறையில தனக்கென்ற ஒரு ட்ரேட்மார்க் நீதிபதி இளஞ்செழியன். அந்த பேரே எனக்கு பயங்கர பிடிச்ச பேர். ஓகே, ஏனென்றால் இளஞ்செழியன் என்றது நாங்கள் கடற்புறா அல்லது ஏதோ ஒரு கதை என்ற ஆழமான கதையில இளஞ்செழிய பல்லவன் என்ற ஒரு பேர் உண்டு வாஜாஞாபகம் இருக்கு. இளஞ்செழியன் சார் என்னன்னு சொல்ற ஒரு கடவுள்கிட்ட அவதாரம் என்றுதான் பொதுமக்கள்கிட்ட கருத்து. நான் கதைச்சு அந்த கை சடிக்க விரும்பல, பொதுமக்களோட கருத்து அவற்றை கிட்ட ஒரே இப்பதான் கொஞ்சம் 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 பார்த்தினா தான் எதிர்பாராத விதமாக தன்னுடைய நீதிமன்ற வாழ்க்கை நீதிபதி வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். 2வது முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள், முடிவு எடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். நம்ம போய் தனக்கு ஒரு நீதிபதிக்கு இந்த நிலைமை வரக்கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். சரி, அது ஒரு பிரச்சனையும் கூட. சரி, நீதிபதி ஐயா இளஞ்செழியன் ஐயா அது அவர் ஒரு யங் ஆனாள். இதுக்கு பிறகு அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னா, இவ்வளவு காலமும் தமிழ் மக்களுக்கு அவர் அர்ப்பணிச்ச மாதிரி தன்னுடைய எஞ்சிய காலத்தையும் தமிழ் மக்களுக்காக அவர் அர்ப்பணிக்க வேண்டிய தார்மீக கடமை அவருக்கு விருப்பமோ இல்லையோ இருக்கு, அதான். ஆனால் அவர் சம்பந்தமாக இந்த அரசியல்வாதியும் பாராளுமன்றத்துல நீதி நியாயம் கேட்கல என்று சொல்லி கனபேர் சொன்ன மாதிரியும் ஐயாவும் சொன்ன மாதிரியுமான ஒரு கருத்துக்களோட ஒரு டியூட்டி போன்றேன்னு நான் பார்த்தேன். ஐயா என்னை மன்னிச்சு கொள்ளும்போ, உண்மையிலேயே எனக்கு கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை, கதைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கவே இல்லை. ஆனா ஒதுக்காட்டிலும் நான் உங்களுக்காக 5ஆம் தேதி காலம் 9 மணிக்கு நான் கதைப்பேன். 5ஆம் தேதி காலம் 9 மணிக்கு சுட்டு செத்தா தான் இல்லாட்டி கதைப்பேன். ஏனண்டா அவர் திருப்பி தமிழரசு கட்சிக்கு போறாரோ அல்லது திருப்பி சைக்கிள் கட்சியோட போய் ஜாயின் பண்றாரோ அல்லது திருப்பி NPP போய் ஜாயின் பண்றாரோ, அது இந்த அரசியல் என்றதை தாண்டி நீதிபதி ஐயா ஒரு முடிவுகளை தானாவே சுயமா எடுக்கக்கூடிய ஒரு ஆள். அப்ப மாகாண சபையில அவர் முதலமைச்சரா வந்தார் என்றால் அது மிகவும் பொருத்தமானதா இருக்கும். அதுல அந்த இடத்துக்கு யாரையும் கண்ணோட சனம் போய் கண்ணப்பா தடவி இப்படி 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 இந்த நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அப்படி கீறி போட்டு வரும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஒரு 5 வீதமான சனம் அவருடைய வழக்குகளால பாதிக்கப்பட்ட சனம், அந்த நேர்மையால பாதிக்கப்பட்ட காலில கொஞ்சம் பேர் போட அவங்களும் மெனந்திருத்தி போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 95 வீதமானது இப்படி போய் கீறிட்டு வரும். அவர் பயம் இல்லாம துணிஞ்சு தலைவற்ற பாதையில நிப்பாரா இருந்தா திருப்பி தமிழம் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. தமிழம் மாதிரியே நாங்கள் வாழலாம். போலீஸ் அதிகாரம், இந்த காணி அதிகாரம் எல்லாத்தையுமே கேட்டு நாங்கள் திருப்பியும் ஒரு சுயாட்சி உள்ள இனமாக நாங்கள் வாழலாம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருடைய அந்த இப்ப நடந்திருக்கிற அநீதி சம்பந்தமாகவும் மற்றது தெரியும், கௌசல்யாவோட ஒரு நீதிபதியா வரணும்னு ஆசைப்பட்ட பிள்ளைய நான் லூசன் மாதிரி கொண்டு அரசியல்ல விட்டுருங்க. சோ அதே பிள்ளைய நீதிபதி இளஞ்செழியன் ஐயாண்ட நீதிபதியா வாழக்கூடிய காலங்கள் இதுக்கேக்குள்ள கொண்டு விடுவமா இருந்தால் அது பிள்ளை. அவருடைய விருப்பத்துக்கு எதிராக நாங்கள் சும்மா கருத்தரிக்க கூடாது. ஆனால் நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அவர்களை மறுபடியும் நாங்கள் கூட்டிக் கொண்டு
அவருடைய நீதித்துறைகளே விடையலுமா அரசியலால பாராளுமன்ற கதைச்சத விடையலுமெண்டா நான் தான் முதலாவது கதைக்கிறேன் 5ஆம் தேதி. அதுக்குரிய டைம் இல்ல. இந்த கதைகள் அந்த கதை, அதாவது என்னுடைய என்ன சொல்றது, தனிப்பட்ட இது மீறல் சம்பந்தமான கதை தான் கதைக்க போறோம். என்ன சொல்றது, பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பான கதை தான் கதைக்கிறதுக்கு டைம் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனா அந்த டைமுக்குள்ள அதே டாபிக் என்ன போறபடியா அன்னூர் அரசு தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைன்ற வடிவம் 1 என்னுடைய பிரச்சனை, வடிவம் 2 ஐயால 2 சேர்த்து கதைக்கிறது சாத்தியக்கூறுகள் கூட இருக்குது. கதை கேட்கப்படாமல் மேக் ஓப் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ கேட்டவன் கூட கோல் பண்ணி சொல்லியிருப்பாங்க பாராளுமன்றத்துக்கு கேட்க போறவன் கூட கதைக்க போறாரா, அந்த டைமை பார்த்து பட்டல் ஓஃப் பண்ணுங்க மைக்கண்டு. ஆனா கதை அதான் சரி. சோ நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அவர்கள் எங்களுடைய வடக்கு மாநில முதலமைச்சர் பதவிக்கு திருப்பி CV சிவஞானத்துக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கும், CV விக்னேஸ்வரனுக்கு ஒரு ஆசை இருக்கும், டக்ளஸ் தேவானந்த ஐயா முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆசை இருக்கும், சுமந்திரன் ஐயாவுக்கு முதலமைச்சராக ஆசை இருக்கும், எனக்கும் முதலமைச்சராக வர வேணும், இந்த எங்களுடைய தமிழ் ஈழத்தை மீண்டும் காட்டி எழுப்பணும் ஒரு ஆசை ஒன்று இருக்கு. அதே மாதிரி அதுக்கு மிகவும் பொருத்தமானவர் யாருன்னு கேட்டால் எங்களுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி வவுனியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்செழியன் ஐயா தான் என்னுடைய மனசுல பொருத்தமான ஒரு கேண்டிடேட். அரசியல் இல்லாத ஆனால் அரசியல் அவர் இப்படியான கட்சியில போய் நிக்கிறதை விட தனியொரு சுயேட்சை கட்சியா 7 மண்ட நானும் வாரன் சேருக்கு என்ன விருப்பம் இருந்தால் நான் இந்த கட்சியில சேரும் நான் கேட்கல, சேருக்கண்ட திருப்பி ஒரு கட்சி ஒன்றை போட்டு அதுக்கு நானும் வாரம் சேருண்ட செக்ரட்டரியா இருக்கிறதுக்கு நான் ரெடி அடிச்சு சொல்றேன். சேருண்ட பர்சனல் செக்ரட்டரி சேருண்ட கார் ஓடுறது நான் தான். MP போஸ்டா ரிசைன் பண்ணி போட்டு செய்கிறேன். சேர் வேற வேற இருந்தால் அது வேற கதை. ஆனால் வேற வேறா என்றது கேள்விக்குறி வந்தால் சந்தோஷம். சரி, இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது அது அவரை அரசியலாக்கி கொண்ட கணவர். ஆனால் நான் கிட்டடியில சொல்லி கேள்விப்பட்டேன், நான் இப்படியான கேவலமான அரசியலுக்கு போக மாட்டேன் என்றால் இவ்வளவு காலம் என்னுடைய பேரை நான் பத்திரமா தக்க வைக்கிறேன் நான் சொல்லி ஐயா சொன்னதாக என்னுடைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நல்ல விஷயம். அப்படி சொல்லப்பட்டிருந்த உண்மையா இருந்தால் கவலைக்கூடிய விடயம். ஆனால் அவர் திருப்பி நீதித்துறையில் இருக்கணும்ன்றது என்னுடைய மனமார்ந்த வேண்டும். சரிதானே? சரி, அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். ஒன்று நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் சம்பந்தமான பிரச்சனை. இரண்டாவது எங்களுடைய தற்போதைய நிலைமையில உண்மையான அரசியல்வாதியா மக்களோட மக்களாக யார் இருக்கிறன்ற கேள்வி வந்திருக்கு. ஸ்ரீதரன் ஐயாவை இருக்கலாம், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும், யாழ்ப்பாணம் கிழங்கை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாற்று தலைமை என்று சொல்லிக் கொள்கிற கயந்திரமா பொன்னம்பலமா இருக்கலாம். என்ன விடுங்க, நான் தலைவற்ற இது வரையில 3 பாராளுமன்ற எம்பிக்கள் இருக்கணும். பாராளுமன்ற உறுப்பினர் குமரன் அவர்கள் ஏதோட ஞாபகம் நான் அப்படி சொல்லல. இரண்டாவது அண்ணா ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் ஹானரபிள் அண்ணா ரஜீவன் அவர்கள், ஹானரபிள் டாக்டர் பவானந்தராஜ். இதுல இந்த 5 பேர்ல திருப்பி கீழே கமெண்ட் பண்ணக்கூடாது, இந்த ப்ரொஃபைல் இல்லை. இந்த 5 என்ன விட்டு இந்த 5 பேர்ல மக்களுக்காக கடைசி வரைக்கும் குரல் கொடுக்கிறது யாருன்னு சொல்லுவோம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.